ரஃபேல் விமானத்தை பத்தி பேசுறாங்க. ரஃபேல் விமானத்துல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத நாம சொல்லல. அந்த விமானங்களை தயாரிக்கக்கூடிய நாட்டுல அவங்களே வழக்கு போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க வச்சாங்க. ராகுல் மோடி மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்ததற்கு சுப்ரீம் கோர்ட் அவரை கண்டிச்சது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதுறாங்க. சுப்ரீம் கோர்ட் மோடியை நோக்கி சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னு ராகுல் சொன்ன ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவரை கண்டிச்சு மன்னிப்பு கேட்க சொன்னதே தவிர, ரஃபேல்ல ஊழல் நடக்கல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கிளீன் சிட் கொடுக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் 14 நவம்பர் 2019ல இத ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. மோடி ஊழலற்றவள் அப்படின்லாம் சொல்லல. இதுல போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிதான் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு இந்த ரஃபேல் குற்றச்சாட்டை வச்சதுனாலதான் ராகுல் அமேட்டியில தோத்துட்டாரு. 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி தனிபெரும்பான்மையோட அமோக வெற்றி பெற்றாரு அப்படின்னு போய் கொடுக்குறாங்க. இந்த ரஃபேல் ஊழல் இருந்து நீங்க விடுவிச்சு உங்களுக்கு கிளீன் சிட் கொடுத்ததுனால நீங்க ஜெயிக்கல. புல்வாமா தாக்குதல இறந்து போன 40 வீரர்களை வச்சு பிண அரசியல் பண்ணி ஓட்டு பொறுக்கிதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அதுலயே ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட கேள்விகள் வருது. உங்க ஆட்சியில ஆளுநரா இருந்த ஒருத்தர் தான் வெளியில வந்து புல்வாமா தாக்குதல்ல எவ்வளவு அலட்சியமாக பாஜக அரசு இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. 2500 பேரை டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பிளைட் கேட்டதுக்கு உங்களால கொடுக்க முடியல. 500 கிலோ ஆர்டிஎக்ஸோட ஒரு வண்டி ஒரு வாரமா அங்க சுத்திட்டு இருந்தது. இது அரசுக்கு தெரியாதா? இது எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற கேள்விகளை நாங்க கேட்கல. உங்க ஆட்சியில ஆளுநரா இருந்தவர் கேட்டிருக்கிறார். இன்னைக்கும் தெளிவான பதில் அதுக்கு பாஜக கிட்ட இருந்து வரல. மூன்றாவது வேளாண் சட்டங்கள். வேளாண் சட்டங்களுக்காக 1.5 வருஷம் கிட்டத்தட்ட பாஜக ஆட்சியை எதிர்த்து போராடிய விவசாயிகளுக்கு ராகுல் சப்போர்ட்டா நின்னாரு. அதனுடைய விளைவு என்ன? அந்த போராட்டம் கொடுத்த அழுத்தத்தினால மோடி அரசு வேற வழியே இல்லாம இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றது. அவ்வளவு வீராப்பா பேசுனீங்கல்ல, ஒரு ஃபுல் ஸ்டாப் கமாவை கூட நீக்க மாட்டோம்னு. அப்புறம் வேற வழியே இல்லாம அந்த 3 சட்டங்களையும் நீங்க திரும்ப பெற்றீங்கல்ல. ஆனா இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க? வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதனால் மோடி யூபியில வெற்றி பெற்றார். 2022 யூபி அசம்பிளி தேர்தல்ல பாஜக வெற்றி பெற்றது. ஆனா முன்பு அடைந்த வெற்றிகளோட கம்பேர் பண்ணும்போது அதுல குறைவான சீட்ஸ்ல தான் பாஜக ஜெயிக்க முடிஞ்சது. சமாஜ்வாதி பார்ட்டி பல இடங்கள்ல வெற்றி பெற்றது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது.